இது அதாவது வரைக்கும் நல்லதையும் பண்ணி கெட்டதையும் பண்ணி மிடில்லையும் இருந்து எல்லா கலர்களையும் பார்த்துட்டு கடைசியாக ஒயிட்டுங்கிறது எவ்வளோ பெரிய இது தூய்மை. தூய்மை. நீ தூய்மையாக பிறந்து தூய்மையாக இறந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிறகு கிடையாது. இவ்வளோ விஷயங்களையும் பார்த்துட்டு இது சித்தர்கள் சொன்னது தான், அனுபவம்னு கற்பனை சொல்லு. இதெல்லாம் நீங்கள் எப்போ சார் படிச்சீங்க? இதை நான் படித்து குறைஞ்சது ஒரு above 45 இயர்ஸ் இருக்கும். 45 இயர்ஸ். 45 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது இப்போ விஷயங்கள் அதுதாங்க. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன், திடீர்னு கனவுல அந்த சித்தர் எழுப்புறாரு. திடீர்னு எழுப்பி நான் சொன்னதெல்லாம் ஏன் இப்போதான் சொல்கிற காலம் நேரம் சொல்லுங்கிறாரு. எனக்கு ஆச்சரியம். ஆனால் முழிச்சிட்டேன். முழிச்சா அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அவர் எனக்கு படித்து கொடுத்தது சொல்லி கொடுத்தது, அவர் ஏடுகளை படிச்சுக்காம அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ இது என்னன்னு சொல்லுவீங்க? இது நேரம் நான் சொன்னேன்னு வைங்களேன், ஏய் சும்மா விட்றேன்யா சினிமா வாசனமெல்லாம் பேச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்கிறேன். எதையுமே ஒரு மனிதன் எப்போ நம்புவானா, தனக்கு நடந்தால் மட்டும்தான் நம்புவான்.